தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்களுக்கு முன்னாடி சொல்றான், நான் பாத்துக்கிறேன் அந்த கோலியாத்தை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை எப்படி நாங்க நம்புவோம்? அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? நாங்க உங்களை நம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா, கூட பிறந்தவனுக்கு தானே தெரியும் அவனை பத்தி, அவன் எவ்வளவு குறைவுள்ளவன், நீங்க எவ்வளவு வீக்கு, நீங்க படிக்காதவங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கூட பிறந்தவங்களுக்கு தெரியும். ராஜா சொல்றாரு, நான் உன்னை நம்ப மாட்டேன், எப்படி நீ ஜெயிக்க போற? ஆனா நான் நம்புறேன். தாவீதை யார் நம்பினான்னா, கர்த்தர் நம்பிட்டாரு. கோலியாத்தை ஜெயிப்பான் அப்படின்னு ஆண்டவர் நம்பிட்டாரு. ஆண்டவர் நம்பின மனுஷனை கர்த்தர் ஜெயிக்கத்தான் வச்சாரு. அப்போ உங்களை யாருமே நம்பாம இருக்கலாம், யாருமே நம்பல, இவன் நல்லா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, இவன் நல்லா வருவான்னு நம்பிக்கை உங்களுக்கு யாருக்குமே இல்லைனாலும், நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை நம்புனா கண்டிப்பா அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சாட்சியா தான் நிறுத்துவாரு. நீங்க வெட்கப்பட்ட இடத்துல நீங்க சாட்சியா தான் நிப்பீங்க. நீங்க உங்க சொந்தங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமென் சொல்லுங்க. சோ உங்களுக்கு கர்த்தர் நம்புறது முக்கியம். அவர் நம்புறதற்காக நீங்க வாழுங்க.